கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு எதிராக கண்டன போராட்டமும் பேரணியும் எதிர்வரும் வியாழக்கிழமையன்று காலை 9 மணி தொடக்கம் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து மாவட்ட செயலகம் வரை நடைபெறவுள்ளது. 2024 ஜனவரிக்கு பிறகு 362 அனுமதி பத்திரங்களும் 174 FL4 அனுமதி பத்திரங்களும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழிருந்த நிதியமைச்சின் மூலமாக வழங்கப்பட்டிருப்பதாக அண்மையில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்ட வாரியாக கிளிநொச்சிக்கு அதிக மதுபான சாலைக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்ட மது போதைக்கு எதிரான இயக்கத்தின் தலைவர் சுகீர்தன் இப்போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தார். வணக்கம், நான் சுகீர்தன், தலைவர் மது போதைக்கு எதிரான இயக்கம். நான் இன்று இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதற்கான பிரதான காரணம், நாங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே, குறிப்பாக கிளர்ச்சி பிரதேச செயலாளர் பிரிவிலே அதிகரித்த மதுக்கடைகளுக்கு எதிராக ஒரு மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியிலே சில மாதங்களில் மிக அதிகமான, அதாவது மக்களின் எண்ணிக்கைக்கு அதிகமாக, மக்களுடைய விகிதாசாரத்துக்கு அதிகமான மதுபான கடைகள் இந்த பிரதேசத்திலே வந்திருக்கின்றது. அதற்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் எதுவுமே இந்த பிரதேசத்தில் நடைபெறவில்லை என்ற மக்கள் சிந்திக்கின்றார்கள். மக்கள் அதனை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான ஆதரவு மக்களுக்கு கிடைக்கவில்லை. பலர் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். இந்த எதிர்ப்பு ஒன்றை நாங்கள் கிளிநொச்சி மண்ணிலே காட்ட வேண்டும், கிளிநொச்சியில் அதிகரித்த இந்த மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களிடம் ஒரு கோரிக்கை விட்டிருந்தார்கள். ஏன் அந்த கோரிக்கை விட்டார்கள்? கடந்த காலத்தில் கூட முழங்காவில் பிரதேசத்தில், முழங்காவில் பாடசாலைக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு எதிராக வந்த ஒரு மதுபான சாலை மக்களுடைய ஆர்ப்பாட்டத்துடன் நீதிமன்றத்துடன் நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அதுபோன்று உடுப்பிடி பகுதியிலேயும் ஒரு புதிய மதுபான சாலை உருவான பொழுது மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடன் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு மது போதைக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கிளிநொச்சியிலே, குறிப்பாக பாடசாலைகளுக்கு மத்தியிலே, கோவில் ஆலயங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான அறிவுறுத்தல்களின்றி அல்லது அந்த சட்டத்திட்டங்களை மீறி உருவாக்கப்பட்ட இந்த மதுபான சாலைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். மக்களான இயல்பான வாழ்க்கைக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். அதைவிட 2 நாட்களுக்கு முன்னர் நான் நினைக்கின்ற எங்களுடைய மாவட்ட அதிகாரியுடைய ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்த பொழுது அவரும் அதிலே கூறியிருந்தார், இதுவரை எந்த விதமான மக்களுடைய அல்லது பொது அமைப்புகளுடைய எதிர்ப்போ அல்லது ஏதாவது ஆட்சேபனை கடிதங்களோ தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி. நிச்சயமாக அது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு. இவ்வாறு அதிகமான மதுபான சாலைகள் யுத்தத்தாலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு மீளெழுந்து வரக்கூடிய ஒரு சமூகம் எங்களுடைய பிரதேசத்திலே மது போதைப் பொருள் பாவனை அதிகரித்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே இவ்வாறான ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலேயே மட்டுமே 27 சாராய கடைகள் உருவாகுது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற செயல். ஆகவே இதனை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் இந்த இடத்திலே மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகள், கிளிநொச்சி மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தருமாறு கேட்டு நான் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றேன். கருத்திருக்கின்றது, இந்த மதுபான சாலைகளுக்கு பின்னால் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற அச்சம் பொதுமக்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அவ்வாறாக இந்த ஆர்ப்பாட்டமானது முற்று முழுதாக அரசியல் கட்சிகளை சாராது, அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் ஆதரவுடன் பொது அமைப்புகளாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும். ஏனென்று சொன்னால் இதுவரை இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எவரும் முன்வரவில்லை. ஏன் யாருமே முன்வரவில்லை என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதில் எவருமே எந்த விதமான அச்சமும் இல்லை. நாங்கள் எங்களது கிராமங்கள், எங்களது பிரதேசங்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று முன்வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இதனை பாதுகாக்க முடியும். இன்று பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு விளம்பரமாக இருக்கின்றது. பல பிரபல்யமான பாடசாலைகள் இந்த நகரில் இருக்கின்ற பொழுது பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது ஆலயங்களை தரிசிப்பதை விட மதுபான சாலைகளுடைய போட்டை தரிசிப்பதுதான் கூடவாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆரோக்கியமற்ற சூழல் இல்லாதொழிப்பதற்காக அரசியல் கட்சிகள் சாராது, ஆனால் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு இருக்க வேண்டும், பொது அமைப்புகளுடைய ஆதரவு இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்களாக ஜனாதிபதிக்கு ஒரு மகஜரை கையளிக்க இருக்கின்றோம். இந்த சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டு இந்த மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்க இருக்கின்றோம். தேவையேற்படி இந்த இவைகளுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றங்களுக்கும் எங்களுடைய அமைப்பு ஊடாக செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.